பிதாவாகிய கடவுளாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாலும் தேற்றரவாளனாகிய தூய ஆவியராலும் நம் அனைவரிலும் கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. பாரதப்பள்ளி 62வது கன்வென்ஷன் கூடுகையின் முதல் நாள் துவக்கத்திற்காக நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்ல எங்கள் பரலோகத்தின் தந்தையே, மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் நிறைந்த இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், புகழ்ந்து மகிமைப்படுத்துகின்றோம். கடவுளுடைய அநாதி தீர்மானத்தின்படி இந்த நற்செய்தி கொடுகையானது காணொளி காட்சி வழியாக சிறப்பாக நடைபெறுவதற்கு ஆண்டவர் இவ்வாண்டிலும் தந்த நல்ல வாய்ப்புகளுக்காக ஆண்டவரை போற்றுகிறோம். இந்த கன்வென்ஷன் கொடுகையின் முதல் நாள் கூடுகையை ஆண்டவருடைய திருக்கரத்திலேயே நாங்கள் தருகின்றோம். தேவ ஆவியானவரின் வழிநடத்துதலை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை தாரும். அன்பான குடும்பத்தினர் என்ன நோக்கத்தோடு இந்த கூடுகையை ஒழுங்கு செய்து இந்த நிகழ்வுக்கென்று தங்களை அர்ப்பணித்து இந்த கூடுகையை நடத்துகின்றார்களோ அந்த நோக்கங்கள் நிறைவேற்றப்படட்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய மகத்துவங்களை, பிரசன்னத்தை, மகிமையை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள கிருபை தாரும். இந்த முதல் நாள் கூடுகையிலே பாடல்களை பாடுகின்ற குழுவினரை, துதி ஆராதனையை நடத்துகின்றவர்களை, இறை செய்தியை வழங்குகின்றவர்களை ஆண்டவருடைய திருக்கரத்தில் தருகிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக தம்முடைய பிள்ளைகள் செயல்படும் போது ஆண்டவர் இவர்களை பயன்படுத்தி அருள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உம்முடைய திருவார்த்தை ஜீவனுள்ளது, ஆற்றல் நிறைந்தது. அதை பகிர்ந்தளிக்கின்ற சகோதரரை ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்தும். உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஜீவனையும் ஆற்றலையும் வழங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த கூடுகையின் தொடக்கம் முதல் நிறைவு வரையிலும் ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிறைத்து கொள்ளட்டும் என்று மன்றாடுகிறோம். ஆண்டவருடைய நாமத்திற்கே மகிமையை இந்த கூடுகையின் வழியாக செலுத்துகிறோம். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 62வது பாரதப்பள்ளி கன்வென்ஷன் ஆராதனையிலே உங்களை யாவரையும் சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வேளையிலும் ஆராதனைக்காக முதல் பாடல் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன் என்ற பாடலை நாம் பாட இருக்கிறோம். நீங்களும் எங்களோடு சேர்ந்து இணைந்து பாடத்தக்கதாக இந்த பாடலின் வரிகள் கீழே டிஸ்பிளேயில் கொடுக்கப்பட்டுள்ளது. நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் அவர் புகழ் எப்பொழுதுமே.
கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பார்கள். இணைந்து துதித்திடுவோம், அவர் நாமம் உயர்த்திடுவோம். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி இணைந்து பாடலாம். காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன், அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. துணை வேண்டி நான் மஞ்சாடினேன், மறுமொழி பகர்ந்தார் அவர் எனக்கு. எல்லாவித அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன், அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. ஜீவனை விரும்பி நன்மை காண நெடுநாள் வாழ்ந்திட விருப்பம் உண்டோ? தீய சொல் வஞ்சக மொழி நம்மை விட்டு விலக்கிடுவோம். எல்லாரும் சேர்ந்து நம்ம உற்சாகமாக பாடலாமே. சொல் வஞ்சக மொழி நம்மை விட்டு விலக்கிடுவோம். தீய சொல் வஞ்சக மொழி நம்மை விட்டு விலக்கிடுவோம். ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன், அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன், அவர் புகழ் எப்பொழுதுமே
ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு ராஜாவுக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய விசேஷித்த கிருபையினால் இந்த வருடத்திலும் பாரத பள்ளி கன்வென்ஷனை நடத்தும்படியாய் ஆண்டவர் கிருபையை வெளிப்படுத்தி இருப்பதற்காய் என் ஆண்டவருக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பெருந்தொற்று காலத்தில் கடந்த வருடம் காணொலி காட்சி மூலம் இந்த கன்வென்ஷன் கூடுகையை நடத்தும்படி ஆண்டவர் கிருபையை வெளிப்படுத்தினார். அதே மாதிரி இந்த வருடத்திலும் காணொலி காட்சி மூலம் இந்த 62வது பாரத பள்ளி கன்வென்ஷனை நடத்தும்படி ஆண்டுடைய கிருபையின் பிரசன்னத்திற்காக நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். அதனுடைய கிருபையினால் இந்த 62வது பாரத பள்ளி கன்வென்ஷனை தலைமையேற்று நடத்துகிற அன்புக்குரிய எங்களுடைய பாரத பள்ளி சிஎஸ்ஐ திருச்சபையின் போதகர் ரெவரண்ட் ஜே பர்ஜஸ் அவர்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். மட்டுமன்று இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை பேச இருக்கிற சகோதரர் கார்த்திக் கமாலியல் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மட்டுமன்று கர்த்தருடைய நாமத்தை பாடி ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்தின அன்புக்குரிய பெதஸ்தா இன்னிசை குழுவின் அங்கத்தினர்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்வினை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற அன்புக்குரிய சகோதரர்கள் சகோதரிகள் அவர்களுக்கு நான் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய ஆராதனையிலே நீங்களும் டிவி நேயர்களாய் மட்டுமல்ல யூடியூப் மூலம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கும்படியாய் ஆராதிக்கும்படியாய் ஆயத்தத்தோடு வந்திருக்கிற உங்களுக்கு நான் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக இந்த நாள் ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும், விடுதலையாயிருக்கும், நன்மையாயிருக்கும் என்பதை நான் விசுவாசத்தோடு உங்களுக்கு சொல்லிக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக இந்த ஊழியங்களுக்காய் ஜெபித்து கர்த்தருடைய சமூகத்தில் பல நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த ஊழியத்தை நேர்த்தியாய் நடத்தும்படியாய் ஜெபித்தவர்களுக்கு நான் பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் வர்த்திக்க பண்ணுவாராக. தொடர்ந்து நாம் ஆண்டுடைய கிருபையினால் தொடர்ந்துள்ள பகுதிகளுக்கு நாம் செல்லலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஆனந்தமா பட்டரி உன்னை அழகான பட சரியாரு
ஆண்டவரின் திருப்பெயர் புகழடைவதாக. பாரதப்பள்ளி கிராமத்திலே டாக்டர் பேசில் ஞானப்பா அவர்கள் குடும்பத்தினர் நடத்தி வரும் 62வது பாரதப்பள்ளி கன்வென்ஷன் கூடுகைக்கு உங்களை அன்புடன் வரவேற்று கொள்ளுகின்றேன். பாரதப்பள்ளி கிராமத்தில் தூய ஆவியரின் வழிநடத்துதலை பெற்று டாக்டர் பேசில் ஞானப்பா அவர்களின் தாத்தா, அதைத் தொடர்ந்து அவர்களின் பெற்றோர் ஆரம்பித்த இந்த கன்வென்ஷன் கூடுகை கடந்த 61 ஆண்டுகளாக சிறப்பாக அநேக மக்கள் நற்செய்தியை அறிந்து கொள்வதற்கு வழிகாட்டியாய் இருப்பதற்காக கடவுளை ஸ்தோத்திரிக்கிறேன். கடவுளின் நற்செய்தியை அறிவிக்கும் பெற்றோரின் ஆர்வத்தை பின்பற்றி தற்போது டாக்டர் பேசில் ஞானப்பா அவர்களும் குடும்பமாக இந்த பணிக்கு என்று தங்களை அர்ப்பணித்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக எங்கள் பாரதப்பள்ளி CSI ஆயர் மண்டல திருச்சபையின் சார்பாக அன்பான குடும்பத்தினரை பாராட்டுகிறேன். 2021 இவ்வாண்டில் தமிழக அரசின் கொரோனா தடுப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி காணொளி காட்சி வழியாக இந்த நற்செய்தி கூடுகையை நடத்த அதற்கான ஒழுங்குகளை இறை நடத்துதலோடு திட்டமிட்டு நிகழ்ச்சிகளை ஜெபத்தோடு ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கடவுள் தாமே அன்பான குடும்பத்தினரை ஆசீர்வதிப்பாராக. இந்த நற்செய்தி கூடுகையின் முதல் நாள் ஆண்டவருடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து அளிக்கின்றவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகிறேன். மற்றும் பாடல் பாடுகின்ற குழுவினரை, துதி ஆராதனையை நடத்துகின்ற குழுவினரை அன்புடன் ஆண்டவரின் திருப்பெயரில் வாழ்த்தி வரவேற்று கொள்ளுகிறேன். இந்த கன்வென்ஷன் கூடுகை பல்வேறு டிவி நிகழ்ச்சிகள், சேனல்கள் வழியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அனைவரும் காணொளி நிகழ்ச்சிகளை கண்டு ஆன்மீக வாழ்க்கையில் வளம் பெற எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவாராக. ஆமென். இந்த தொடக்க நாளில் முகவுரையாக சில உண்மைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் எனக்கு தந்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடவுளின் தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கின்றவர்கள், அதை கேட்கிறவர்கள், அதை கைக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று திருமறை சொல்லுகிறது. இன்றைக்கு கடவுளுடைய வசனத்தை நாம் வாசிக்கின்றவர்களாக மட்டுமல்ல, அதை கேட்பதற்கு ஆர்வம் உள்ளவர்களாகவும் அதை நம்முடைய அன்றாட வாழ்வில் செயல்படுத்துகின்றவர்களாகவும் பின்பற்றுகின்றவர்களாகவும் நாம் இருக்கும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், பாக்கியவான்களாய் வைத்திருக்கிறார். கடவுளுடைய வசனம் அது என்றென்றைக்கும் நிலை நிற்கும் என்று திருமறை சொல்லுகிறது. புல் உலர்ந்து போகலாம், பூ உதிர்ந்து அழிந்து போகலாம், ஆனால் இந்த உலகத்தில் கடவுளுடைய வார்த்தையானது ஒரு நாளும் அழிந்து போகாது, ஒளிந்து போகாது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறதை திருமறையில் நாம் படிக்கின்றோம். இந்த உலகில் கடவுள் எல்லா இயற்கையையும் தன்னுடைய வார்த்தையால் உருவாக்கினார், படைத்தார். அவைகள் உருவாக்கப்பட்டது. படைக்கப்பட்டவைகள் எல்லாம் இந்த உலகத்திலே உறுதியாக என்றும் நிலைத்து நிற்க முடியாது. என்றைக்காவது ஒரு நாள்
அது அழிந்து போகும், அது நிலை இல்லாமல் மாய்ந்து போகக்கூடியதாய் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கோ அழிவே இல்லை, அது என்னென்றைக்கும் நிலை நிற்கும், அது என்னென்றைக்கும் உறுதியாக நிற்கும். வேத வசனங்களை யாராலும் அழிக்க முடியாது, எதனாலும் அழிக்கவும் முடியாது. ஏனென்றால் அது நிலை பெயராதது, அது அழிவில்லாதது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த கடவுளுடைய வார்த்தையை அநேகர் அழிக்க நினைத்தார்கள். ஆனால் அழிக்க நினைத்தவர்களால் தான் இந்த உலகில் நிலையாக வாழ முடியவில்லை, அவர்கள் அழிந்து போனார்கள். கடவுளுடைய வார்த்தையானது அது ஆக்கக்கூடிய ஆற்றல் உடையதாய் இருக்கிறது, உருவாக்கக்கூடிய ஆற்றல் உடையதாய் இருக்கிறது. எல்லாவற்றையும் கடவுள் தன்னுடைய வார்த்தையின் ஆற்றலால் தான் உருவாக்கி வைத்திருக்கிறார். இயற்கை கடவுளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, அது நாம் திருமறையிலே அறிந்து கொள்ளுகிற உண்மை. எவ்வளவு உறுதியான மலையை கூட உடைத்து நொறுக்கி பொடியாக்கி இல்லாமல் ஆக்கிவிடலாம். அது இருந்த இடமே தெரியாமல் அதை நிர்மூலமாக்கி விடலாம். கர்த்தருடைய வார்த்தை கன்மலையை நொறுக்கும் சம்மட்டி போல் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சம்மட்டி போன்ற கடவுளுடைய வார்த்தையானது அதை எந்த சக்தியாலும் உடைக்கவோ நொறுக்கவோ பொடியாக்கவோ முடியாது. ஆனால் அந்த கன்மலையை உடைக்கும் சம்மட்டி போன்ற கர்த்தருடைய வார்த்தை மனித உள்ளங்களை, இருதயங்களை அது அசைக்கக்கூடியதாய், அது உடைக்கக்கூடியதாய் இருக்கிறது. மனித உள்ளங்களை உடைக்கக்கூடிய கடவுளுடைய வார்த்தை, அது ஆவியானவர் அந்த வார்த்தையின் வழியாக செயல்படும் போது, மனித இதயங்களை ஆவியானவர் சந்திக்கிற போது, தொடுகின்ற போது, அந்த ஆற்றல் நிறைந்த வார்த்தை மனிதனை மாற்றி அமைக்கிறது. மனித வாழ்க்கையையே அது திரும்பி பார்க்க வைக்கிறது, அசைக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளுடைய வார்த்தை விதை என்று சொல்லுகிறது வேதம். வசனம் விதையாக இருக்கிறது. கடவுளுடைய வசனம் என்கிற விதை அது ஒரு மனிதனுடைய இதயத்தில் அது பரப்பப்படும் போது, நல்ல நிலமாக அவனுடைய இதயம் காணப்படும் போது, அந்த வசனத்தை அவன் கேட்டு நல்ல நிலமாகிய தன்னுடைய இருதயத்தில் அதை பதித்து விதைத்து அவன் வாழும்போது, ஒரு விதை 100 மடங்கான பலன் கொடுப்பது போல அவனுக்குள் விதைக்கப்பட்ட கடவுளுடைய வார்த்தை 30, 60, 100 நல்ல பலன்களை அவனுடைய வாழ்வுக்கும் தருகிறது. அந்த மனிதனால் பிறருடைய வாழ்வுக்கும் பயனை தருகின்றது கடவுளுடைய வசனம். கடவுளுடைய வசனம் தான் செய்ய நினைத்ததை செய்து திரும்பும் என்று நாம் படிக்கின்றோம். ஆகவே அந்த வசனம் எதை சொல்லி இருக்கிறதோ அது நிறைவேறக்கூடியது, அது நிறைவேறித்தான் திரும்பும். ஏனென்றால் அது ஆற்றல் நிறைந்த வார்த்தை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி வேதத்தில் நாம் படிக்கின்றோம். ஆகவே இறைவன் சொல் அது ஆகக்கூடியது. அவருடைய கட்டளை என்கிற வார்த்தை வெளிப்படும் போது அந்த கட்டளை என்றும் நிலை நிற்கும் மனித வாழ்வில்.
கடவுளுடைய ஆற்றலை நாம் எங்கு எதன் மூலமாக அறிந்து கொள்ளுகிறோம், புரிந்து கொள்ளுகிறோம், காண்கிறோம் என்று நாம் புரிந்து கொண்டால் நிச்சயமாக கடவுள் அருளிய அவருடைய திருமறை, அவருடைய வார்த்தையில்தான் கடவுளுடைய ஆற்றலை நாம் காண முடியும். இந்த வார்த்தைக்கு நேராக ஒரு மனிதன் தன் வாழ்வை திருப்பிக் கொள்ளும் போது, அவனுடைய மனம் வார்த்தைக்கு நேராய், கடவுளுக்கு நேராய் திரும்பும் போது, அது அவனுடைய வாழ்வில் ஆசீர்வாதமாய் இருக்கிறது. இந்த கடவுளுடைய வசனம் அது குறைவற்றது. குறைவாய் இருக்கும் மனிதனை நிறைவுள்ளவதாய் மாற்றுவது கடவுளுடைய வசனம். ஒரு மனிதனுடைய ஆத்துமாவை இந்த வசனம்தான் உயிர்ப்பிக்கிறது. அவனுக்குள் ஜீவனை, அவனுக்குள் உயிரை வழங்குவது கடவுளுடைய வசனமாக இருக்கிறது. குறைவுள்ள மனித வாழ்வை நிறைவாக்கும் இறைவனுடைய வார்த்தைக்கு எப்பொழுதும் நாம் கீழ்ப்படிய கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அந்த வார்த்தையால் தான் நாம் பிழைக்க முடியும். இந்த உலகத்திலே ஒரு மனிதன் பிழைப்பது, வாழ்வது கடவுளுடைய வார்த்தையால் என்று நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். கர்த்தருடைய வேதத்திலே ஒவ்வொரு நாளும் நாம் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்க வேண்டும். அவருடைய வேதத்திலே நாம் பிரியமாய் இருக்க வேண்டும். கடவுளுடைய வார்த்தையில் நாம் அன்பு செலுத்த வேண்டும். அதை நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதும் அதை தியானித்து நாம் ஏற்றுக்கொள்ளும் போது வேதம் சொல்லுகிறது, நாம் பாக்கியவான்களாய் இருக்கிறோம். கடவுளுடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய மனக்கண்கள் எப்பொழுதும் திறக்கப்பட வேண்டும். நம்முடைய காதுகள் கடவுளுடைய வார்த்தையை கேட்பவைகளாய் இருக்க வேண்டும். சங்கீதம் 119:18 சொல்லுகிறது, உம்முடைய வேதத்திலுள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். கடவுளுடைய வேதத்திலுள்ள அதிசயங்கள், அதை நான் கண்ணார பார்க்க வேண்டும், என்னுடைய மனக்கண்கள் காண வேண்டும். அதற்கு என்னுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்ற பக்தனின் ஒரு வேண்டுதலோடு ஒவ்வொரு நாளும் நாமும் அத்தகைய ஒரு வேண்டுதல் உணர்வோடு வாழ்வோம். இறைவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்தல் 1:3 சொல்லுகிறபடி அந்த வார்த்தைகளை அன்றாடம் வாசியுங்கள். கடவுளுடைய வார்த்தையை அன்றாடம் கேட்கிறவர்களாயிருங்கள். கடவுளுடைய வார்த்தையை வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பின்பற்றுங்கள். இன்றும் நீங்கள் கேட்கிற இறை வார்த்தைகள் உங்கள் வாழ்வுக்கு பாக்கியங்களை, ஆசீர்வாதங்களை தருவதாக. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பாடலாக நாம் யாவரும் இணைந்து என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் என்ற பாடலை நாம் பாடலாம். உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம்,
என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100 உண்மையை நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாக பாடலாம். நூற்றுக்கு 100 உண்மையை நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உண்மையை நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரை அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உண்மையல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. எல்லாரும் சேர்ந்து நம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். கூடும் அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மையல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம்.
தொடர்ந்து நாம் ஆராதனை வேலைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். நாம் யாவரும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி நாம் ஆண்டவரை ஆராதிக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, எல்லாரும் கண்களை மூடி ஒரு சில நிமிடம் நாம் ஆண்டவரை பாடி நாம் ஜெபிக்க இருக்கிறோம். வேதத்திலே அழகாக தாவீது ராஜா கூறுகிறார், கர்த்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் நாவில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக என்று. ஆம் பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் சேர்ந்து ஒருமித்து அவருடைய நாமத்தை நாம் உயர்த்த இருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? என்ன வந்தாலும் நம்புவேன், என் நேச மீட்பரை யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் என்று சொல்லி அழகான அந்த பாடலை நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி பாடலாம். இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் ஊற்றே, உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீ
பாடலாமே. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? ஆம் ஆண்டவரே, நீர் இல்லாத நாளெல்லாம் எங்களுக்கு நாளே இல்லப்பா. உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய இரக்கம் ஏசப்பா எங்களோடு கூட எப்பொழுதும் தங்கி இருக்க வேண்டும் ஏசப்பா. இந்த ஆராதனை பகுதியை கர்த்தர் பொறுப்பெடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு இணைந்து ஏசப்பா ஆராதித்த ஒவ்வொரு மக்கள் மேலும் உம்முடைய வல்லமை, உம்முடைய கரம் இறங்கட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா, ஒவ்வொருவரும் உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஏசப்பா. பரிசுத்த தேவனே, எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு கிடைக்காத இந்த பரம பாக்கியத்தை கர்த்தர் எங்கள் இந்த உலகத்திலே தந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை ஆராதிக்கும்படியான கிருபை தந்தீரே. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த 62வது பாரத பள்ளி கன்வென்ஷனை கர்த்தர் பொறுப்பெடுத்திருக்கிறபடியா ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, இந்த கன்வென்ஷன் வழியாக அநேகம் ஆயிரங்கள் ஏசப்பா உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அப்பா, பரிசுத்த தேவனே, பலவிதமான பிரச்சனைகளோடு, பாரங்களோடு, துன்பங்களோடு, வியாதிகளோடு வாடுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைத்தருளும் அப்பா. எல்லாவற்றையும் நீக்கி தகப்பனே குணமாக்கும் பிரசன்னத்தை ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபையை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஏசப்பா. பரிசுத்த தேவனே ஏசப்பா, இந்த ஆராதனைகள் வழியாக உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும் ஏசப்பா. உம்முடைய கிருபையின் கரம் ஏசப்பா எல்லாவற்றிலும் வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். சகலவும் நன்மைக்கு ஏதுவாய் இருக்கட்டும் ஏசப்பா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல ஆசீர்வாதமான 62வது பாரத பள்ளி கன்வென்ஷனில் மீண்டும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து ஊழியம் செய்கிறது எனக்கு கிடைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். கடந்த ஆண்டும் உங்கள் மத்தியில் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற தேவன் பாராட்டின கிருபையை எண்ணி ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். விசேஷமாக என்னை அன்போடு அழைத்த அருமையான கர்த்தருடைய தாசன், அன்பு சகோதரர் வெசில் ஞானப்பா அவர்களுக்கும் அவருடைய குடும்பங்களுக்கும் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவரை நான் வாழ்த்துகிறேன். என்னை போலவே உலக பணியில் இருந்தாலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும், தேவனுடைய ராஜ்யத்துக்காக செயல்பட வேண்டும் என்கிற ஒரு பெரிய இருதயத்தின் பாரம் அவர்களை உந்தி தள்ளுகிறபடினாலே இந்த கடைசி நாட்களுக்கு இப்படிப்பட்ட தேவ மனிதர்களையும் இப்படிப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளும் எப்படியாவது திருச்சபைகள் தோறும் எழும்ப வேண்டும் என்பது என்னுடைய பாரம். அதே போல அவரும் அந்த பாரத்தோடு ஊழியத்தை குடும்பமாய் செயல்படுத்தி வருகிறார்கள். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கன்வென்ஷனில் அநேக நல்ல தேவ மனிதர்கள், டாக்டர் பாபி, அன்பு அண்ணன், ஜிபிஎஸ் அண்ணன் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறது நமக்கு ஒரு பெரிய பெரிய ஆசீர்வாதம். அக்கா பேசுகிறது ஒரு பெரிய பிளெஸிங். நீங்கள் இதில் இந்த கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட கொரோனாவின் நாட்களின் நிமித்தம் கூட முடியாத காலம், ஆனாலும் நம்மளை கர்த்தர் மாம்சத்தில் தூரமாக இருந்தாலும் ஆவியில் இணைத்து கர்த்தர் இந்த நிஜம் தொலைக்காட்சி மூலியமாய் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் இந்த நாளில் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய கடைசி கால எழுப்புதலை நோக்கி பிரயாணப்படுகிறோம். ஆபிரகாம் எப்படி கண்களை ஏறெடுத்து அந்த ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக பார்த்தது போல நாம் எல்லாரும் ஏக மனதாய் ஏங்கி துடித்து கொண்டிருக்கிற அந்த மிகப்பெரிய எழுப்புதல், அதைத்தான் வாஞ்சிக்கிறோம். அதுக்காகத்தான் நாம் கதறுகிறோம். தொடர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும். கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். இயேசு எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். எல்லாருக்குள்ளும் சந்தோஷம், எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெரிய கன்வென்ஷன் கூட்டம் போல
பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய பாரம். அவர்களுக்குள்ள ஒரே பாடல், ஆடல், துதி, சத்தங்கள். ஆனால் இயேசு கண்ணீர் வடிக்கிறார். இயேசுவனுடைய இருதயம் இன்றைக்கும் அந்த பாரத்தோடு ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான். நாமும் பாடுகிறோம், ஆடுகிறோம், ஆராதிக்கிறோம், ஒரு பக்கம் அது இருந்தாலும் இயேசுவின் பாரத்தையும் இருதய துடிப்பையும் அறிந்து செயல்படுகிறவர்களை தான் தேவன் இந்த கடைசி நாட்களில் தேடி வந்திருக்கிறார். எப்படி அப்போஸ்தலர் 13:22 தாசனாகிய தாவீது இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானைகள் எல்லாவற்றையும் செய்வான் என்று கர்த்தராலே நற்சாட்சி. யோசித்து பாருங்களேன், ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட ஒரு பாரத்தோடு, அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதனை போல இயேசுவின் இருதய துடிப்பை அறிகிறதற்குத்தான் நாம இப்படிப்பட்ட கூட்டங்களை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி தருகிறார். அதற்காக ஆயத்தப்படுவோம், பெரிய எழுப்புதலை பார்ப்போம். ஹல்லேலூயா. கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைப்பட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணின அக்கினி 7 மடங்கானாலும் கண்களை ஏறெடுப்பே, என் கைகளை உயர்த்திடுவே, உம்முகம் நோக்கிடுவே, நான் வெட்கப்படுவதில்லை. கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவே, உம்முகம் நோக்கிடுவே, நான் வெட்கப்படுவதில்லை. எல்லா பக்கமும் அடைபடுகிறதா? எல்லா பகுதியும் இந்த காலகட்டத்தில் அடைக்கப்பட்ட சூழ்நிலையா? கண்களை ஏறெடுத்து பார்ப்போம், கர்த்தர் உதவி தருவார். இந்த பிரச்சனை முடிஞ்சிரும் நினைச்சிருப்பீங்க. அது அக்கினியில போட்ட சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு 7 மடங்கு சூடாக்குனது போல பிரச்சனை முடியலைன்னு சொல்லியிருக்கீங்களா? கர்த்தர் இந்த கன்வென்ஷன்ல ஒரு பெரிய மாற்றத்தை என் ஆண்டவர் உண்டாக்குவாராக. வானமும் பூமியும் மாறினாலும் உம் வார்த்தைகள் மாறாதே, காளையும் மாளையும் தாங்கிடும் தேவன் கரங்கள் மறையாதே. வானமும் பூமியும் மாறினாலும் உம் வார்த்தைகள் மாறாதே, காளையும் மாளையும் தாங்கிடும் தேவன் கரங்கள் தளராதே. கண்களையே ஏறெடுப்பே, என் கைகளை உயர்த்திடுவே, உம்முகம் நோக்கிடுவே, நான் வெட்கப்படுவதில்லை. கண்களை ஏறெடுப்பே, என் கைகளை உயர்த்திடுவே, உம்முகம் நோக்கிடுவே, நான் வெட்கப்படுவதில்லை. எவ்வளவு நல்ல ஆண்டவர், எவ்வளவு மகிமையான ஆண்டவர். ஒன்றுக்கும் கலங்காதபடி கர்த்தர் சமூகத்தில் கண்களை ஏறெடுத்து பாருங்க. ஸ்தேவான் மீது கல்லறிந்த போதிலும் அவன் வானத்துக்கு கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது கர்த்தரை மகிமைப்படுத்தவனராய் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறத பார்த்தா, ஓ, அவன் முகம் தேவதூதனின் முகத்தை போல இருந்ததா? பிரச்சனையில் இருக்கீங்களா? போராட்டத்தில் இருக்கீங்களா? கண்களை ஏறெடுத்து பாருங்க. ஒத்தாசை வருகிறது பரலத்திலிருந்து. கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைப்பட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணி
எண்ணின அக்கினி 7 மடங்கானாலும், கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைப்பட்டு போனாலும், அணையும் என்று நான் எண்ணின அக்கினி 7 மடங்கானாலும், கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. ஆவியானவர் இந்த நாளில் எங்கள் மத்தியில் இடைப்படுவீராக. பரிசுத்த கரத்திற்குள்ளே எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 62வது பாரத பள்ளி கன்வென்ஷன் தொடர்ந்து இந்த 62 ஆண்டுகள் நடத்துறதற்கு ஒரு பெரிய கிருபைகளை தேவன் கொடுத்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றிகளை சொல்லுகிறேன். இதில் நானும் பங்கு பெற்றிருக்கிறேன் என்கிறது எனக்கு கிடைத்த ஒரு பெரிய விடையேற பெற்ற ஸ்லாக்கியம். அதற்காக நான் கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த கடைசி நாட்களில் ஒரு பெரிய எழுப்புதலுக்காக ஆவியானவர் ஊற்றப்படும்படியாக தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கிறோம். ஒரு பெரிய அபிஷேகத்தை தேவன் இந்த கடைசி நாட்களில் ஆவியானவர் பொழிந்தருள்கிறதற்காக நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். வேதத்தை நீங்கள் வாசித்தால் பழைய ஏற்பாட்டு நாட்களில் எப்பொழுதெல்லாம் தேவைப்படுகிறதோ அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வருவார். யோசேப்புக்குள்ளே விசேஷித்த ஆவி இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். யோசேப்புக்குள்ளே, தானியேலுக்குள்ளே தேவ ஆவியானவர் இருந்தார். காலேப்பை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் வேறே ஆவி உடையவனாய் இருந்தான் என்பதாக. அப்போ பழைய ஏற்பாட்டு நாட்களிலேயும் கர்த்தரின் ஆவியானவர் ஒவ்வொருவர் மீதும் தேவைப்படுகிற நேரங்களெல்லாம் அவர் கிரியை செய்ததை நாம் பார்க்க முடியும். சிம்சோனை எடுத்துக்கொண்டால் நியாயாதிபதிகளின் புஸ்தகங்களிலே வாசித்து பாருங்கள். எப்பொழுதெல்லாம் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, அந்த கர்த்தரின் ஆவியானவர் அவர் மீது இறங்கி வரும்போது பராக்கிரமமான காரியங்களை செய்தார். ஒரு பராக்கிரமமான காரியங்களை செய்துவிட்டு அந்த ஆவியானவர் அவரை விட்டு கடந்து போகிறார். அப்படிதான் நாம் வாசிக்கிறோம். ஒரு பச்சை கழுதை தாடை எலும்பை எடுத்து 1000 பெலிஸ்தியர்களை கொன்று குவித்தார். ஒரே ஒரு மனிதனுக்குள்ளே அந்த வல்லமையின் ஆவியானவர் இறங்கின போது, அதே போலதான் அவர் செய்த ஒவ்வொரு காரியங்களும் ஒரு சிங்கத்தை ஆட்டுக்குட்டி கிழிக்கிறது போல. யோசிக்கவே முடியல. 300 நரியை பிடித்து 2ஐயும் ஒன்றோடு ஒன்று கட்டி அதை வயல்வெளிகளில் விட்டார் என்றால் கிரகிக்க முடியல. அப்படிப்பட்ட வல்லமை அந்த நாளில் அவர் மீது ஆவியானவர் பொழிந்தருளினார் என்று போடப்பட்டிருக்கிறது. கடந்த பழைய ஏற்பாட்டு நாட்கள் பரிசுத்த ஆவியானவர் தேவைப்படும் போது அவர்களுக்குள்ளே கிரியை செய்தார். வல்லமையின் ஆவியானவர் எப்பொழுதெல்லாம் தேவை இருக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் சத்துருக்களுக்கு எதிர்த்து நிற்க வேண்டுமோ, அப்பொழுதெல்லாம் அந்த வல்லமையின் ஆவியானவர், கர்த்தரின் ஆவியானவர் இறங்கி கிரியை செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா இந்த புதிய ஏற்பாட்டு காலம் இது ஒரு பெரிய எழுப்புதலுக்காக நாம் காத்திருக்கிற காலம். இந்த காலங்களில, இந்த நாட்களில, இயேசு இருந்த நாட்களில நீங்க வேதத்தை வாசித்தா, அப்பொழுதும் இயேசு இருந்த நாட்களில் 4ஆம் அதிகாரம், மத்தேயு 4ஆம் அதிகாரத்தை வாசித்தா, ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு சோதிக்கப்படும்படியாக இயேசு கொண்டு போகப்பட்டார். ஆவியானவராலே. அப்போ அந்த நாட்களிலும் பரிசுத்த ஆவியானவர் தேவைப்படும் போது, இயேசு பிரமாணத்தை நிறைவேற்றி விட்டு அவர் யோர்தானை விட்டு கரையேறின போது
வானத்திலிருந்து சத்தம், பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மீது இறங்கினார், இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு வாழ்ந்த நாட்களிலும் ஆவியானவர் அப்பதான் கிரியை செய்ததை நம்ம பார்க்க முடிகிறது. அவருக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்தார். நம்முடைய ஆண்டவர் திருத்துவத்தின் தேவன். ஆவியானவர் கெத்செமனே தோட்டத்தில் அவரை பலப்படுத்தினார். தேவதூதனை கர்த்தர் அனுப்பி பலப்படுத்தினார். அப்போஸ்தலர் நடவடிக்கைக்கு வரும்போதுதான் ஒரு பிரகாசமான ஒரு பயங்கரமான காரியங்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் வந்து போய் வந்த ஆவியானவர் இந்த நாட்களில் பயங்கரமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்றால், இயேசு இந்த பரத்திற்கு ஏறும்போதும் சரி, யோவான் 14ஆம் அதிகாரத்திலும் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் நான் வருவேன், நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள், நான் போகிறேன் என்று கவலைப்படாதிருங்கள், நான் போகிறது உங்களுக்கு நலமாயிருக்கும், நான் போவேனானால் உங்களுக்காக ஒரு தேற்றரவாளரை நான் அனுப்புவேன், அவர் பாவத்தை குறித்தும் அவர் நீதியை குறித்தும் அவர் சத்தியத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அப்போ நம்முடைய ஆவியானவர் இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதற்கு பின்பாக ஆவியானவர் பொழிந்தருளினது பெந்தைக்கோஸ்தே அனுபவம் அப்போஸ்தலர் 1-2 நாம் அறிந்ததே. அப்போ இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த ஆவியின் வல்லமை ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் கிரியை செய்தது. அதற்கு பின்பாக இயேசுவின் காலங்களில் இருந்து கிரியை செய்தது. அதற்கு பின்பாக பெந்தைக்கோஸ்தே நாட்களிலிருந்து இப்ப வரைக்கும் கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். இனி ஒரு பெரிய ஆவியானவர் எதிர்பார்த்த யோவேல் 2ஆம் அதிகாரத்திலையும் அங்கே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலும் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் மீண்டும் நிறைவேற போகிற காலத்துக்குள்ளதான் கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அந்த வல்லமையின் அபிஷேகம் எலியா எப்படி சொன்னாரோ, ஆண்டவரே பெருமழையின் இரைச்சல் சத்தம் என் காதுல கேட்கிறது, பார்க்கிறது கையளவு மேகம்தான், ஆனா என் காதுலையோ பெருமழையின் இரைச்சல். ஒரு பெரிய பெருமழை, ஒரு பின்மாரியை கர்த்தர் ஊற்றுகிற காலம் வந்துவிட்டது. நான் இன்னொரு விசை இந்த பூமியை வானத்தை அசைப்பேன் என்கிற காரியம் வருகிற நாட்களுக்குள்ள தேவன் நம்மளை கொண்டு வந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவர், ஆவியானுடைய வல்லமை, இது ரொம்ப நமக்கு முக்கியம். பரிசுத்த ஆவியில நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம், பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிற ஒரு அனுபவம், பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தையினாலே செயல்படுகிற ஒரு அனுபவம், இது நமக்கு தேவை. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப 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 முக்கியமானது, இன்றி அமையாதது. நீங்க பாருங்க, உலக மனுஷனுக்குள்ளேயும் யோசிச்சு பாருங்க, உலக பிரகாரமா ஒரு மனுஷன் இருக்கிறான்னு சொன்னா அவனுக்கும் என்ன தெரியுது? இந்த கொலை செய்தா பாவம், திருடு பண்ணினா பாவம் அப்படிங்கிறது உலக பிரகாரமாக இயேசுவை அறியாத, வேதத்தை வாசிக்காத மனிதனுடைய இருதயத்துக்குள்ளும் இது தப்புன்னு தெரியுது. சிலரை கெடுத்தா பாவம் அப்படிங்கிறது எப்படி தெரியுது? ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே ரோமருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், 5ஆம் அதிகாரம் 4ஆம், அவங்க இருதயத்தில் நான் எழுதி வைத்திருக்கிறேன். நமக்கு ஒரு படி மேல கர்த்தர் கையில கொடுத்திருக்கிறார். நாம் எப்பொழுது அவர்களை விட அவங்களுக்குள்ள இருதயத்தில் கொடுத்திருக்கிறார் அவங்களுக்கு தெரியும். நமக்கு ஒரு படி மேல கையிலையும் எழுதி கொடுத்திருக்கிறார், எழுத்தின் படி. அப்போ யாருக்கு அதிகம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களிடத்தில் கர்த்தர் அதிகமாய் கேட்பார். அப்ப நம்மிடத்துல கேட்பார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்க பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். சாட்சி சொல்றது வேற, சாட்சியா இருப்பீர்கள் என்பது வேற. சாட்சி சொல்றது ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும், எனக்கு ஆண்டவருடைய சுகத்தை கொடுத்தாரு, சாட்சி சொல்லிட்டு போயிடலாம். ஆனா சாட்சியாய் வாழுகிறது, ஒரு தேவ பிள்ளை சாட்சியாய் ஜீவிக்கிறது, இந்த உலகத்துல அவர்கள் வாழ வேண்டிய முறைகளை இந்த
இந்த உலகத்துல தான் நம்ம இருக்கிறோம். இந்த பூமியில தான் நம்ம வாழ்கிறோம். இந்த வாழ்கிற இந்த உலகத்துல, இந்த பூமியில எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்படலையே, எல்லா மனிதரும் ஆண்டவர் அறிந்தவர்கள் இல்லையே. இப்படிப்பட்ட ஆட்கள் மத்தியில தான் நாம் ஜீவிக்க வேண்டி இருக்கிறது. இதுல தான் கர்த்தர் ஒரு எழுப்புதலை கொடுக்க வேண்டுமானா நம்முடைய ஜீவியத்தை கர்த்தர் ரொம்ப பார்க்கிறார். நம்முடைய ஜீவியத்தை தேவன் ஆழமாய் உற்று நோக்க தேவன் அவசியத்தோடு இந்த கடைசி காலத்துல தேவ ஜனங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பட்சபாதமே இல்லாத ஆண்டவர். ஆமா, என்ன கேட்டாலும் ஏசப்பா அழகா கொடுத்துருவார். என்ன கேட்டாலும், அப்பத்தை கேட்டா கல்லையா தருவார், தரமாட்டார். ஆமா, மீனை கேட்டா பாம்பையா கொடுப்பார், கொடுக்க மாட்டார். நல்ல அப்பா நம்ம அப்பா. நீங்க எதை கேட்குறீங்களோ, நீங்க பரிசுத்த ஆவியானவரை வேண்டிக் கொண்டால் அவர் கர்த்தர் உங்களுக்கு தந்தருளுவார். அப்போ இந்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது தான் பல மாற்றங்களை வேதத்தில் நீங்க பார்க்க முடியும். அப்பொழுதுதான் நமக்குள்ள இந்த பாவியானவர் வந்த உடனே ஒரு உணர்வு வரும். ஐயோ, ஒரு தப்பு பண்ணிட்டாலும், ஒரு பொய் பேசிட்டாலும் ஆவியானவர் உணர்த்துவார். உள்ளுக்குள்ள உணர்த்த உடனே ஐயோ நான் இதை பண்ணிட்டேனே அப்படிங்கிற ஒரு யோசனை நமக்குள்ளே வரும். அப்போ பரிசுத்த ஆவியில நடத்தப்படுகிற அனுபவம், பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிற அனுபவம், பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தையை பெற்று செயல்படுகிற அனுபவம், இது நமக்கு வேணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில முக்கியமாய் தேவை. தாவீது ஏன் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தான்? இருதயத்துக்கு ஏற்றபடி எல்லாம் செய்தான். ஏன்னா ஆண்டவர்கிட்ட கேட்டு 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 செய்தா. நம்முடைய ஜீவியத்திலையும் அதை செயல்படுத்துகிறதற்கு தான் தேவன் விரும்புகிறார். இந்த கடைசி கால எழுப்புதல ஆசீர்வாத பிரசங்கங்களை தான் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிற காலகட்டத்துக்குள்ள இருக்கிறோம். பிரசங்கங்கள் மாறுகிறது, ஆராதனைகள் மாறுகிறது. ஒவ்வொருவருடைய நிலைமை மாறிக்கொண்டிருக்கும் போது கொஞ்சம் பரிதாபம், எச்சரிப்போடு கவனமாய் நாம் ஜீவிப்பது அவசியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. நீங்க ஏசாயா 61 அதிகாரத்தினுடைய 1 வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், இயேசு இந்த பூமிக்கு வெளிப்படுகிறதற்கு முன்பாக ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்படுகிற வார்த்தையை பாருங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், ஆவியானவர் என் மீது இருக்கிறார். அங்க தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பாருங்க. அவர் சொல்லுகிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். முதல்ல இந்த அபிஷேகம், இந்த ஆவியானவர் எனக்குள்ள ஊற்றப்படுகிறதனுடைய பிரதான நோக்கமே என்ன? நான் சுவிசேஷம் சொல்லணும். அதுக்காகத்தான் எனக்கு இந்த ஆவியானவரை கொடுக்கப்படுகிறது. இந்த அபிஷேகம், இந்த வல்லமை, இந்த ஆவியானவரை ஊற்றப்படுகிறதுடைய பிரதான நோக்கம் நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். முதல் வார்த்தையை சுவிசேஷம் சொல்ல. இரண்டாவது சொல்லுகிறார், காயப்பட்டவர்களை குணப்படுத்த வேண்டும். இரண்டாவது. மூன்றாவது சொல்லுகிறார், சிறைப்பட்டவர்களை மீட்க வேண்டும். நான்காவது சொல்லுகிறார் 2ஆம் வசனத்துல, துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்ய வேண்டும். ஐந்தாவது சொல்லுகிறார் 3ஆம் வசனத்துல, ஜனங்களை நீதியின் விருட்சங்களாக நாட்ட வேண்டும். அவங்களை இந்த பூமியில ஸ்திரப்படுத்த வேண்டும். என் பிள்ளைகள் என்பதை இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டும். ஒரு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையும் அபிஷேகம் எதுக்கு? இது தீர்க்க தரிசனமா ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் பேசி ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்படுகிறது. இந்த ஒரு 61ஆம் அதிகாரத்தை நீங்க நேரா வாசித்தா லூக்கா 4ஆம் அதிகாரத்துல இதே காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் இடத்துல தேவாலயத்தில் வந்து நிற்கிறார். இயேசுவின் கையில ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் கொடுக்கப்படுகிறது. அவர் புஸ்தக சுருளை வாங்கி அதை பார்த்தபோது
இந்த வசனம் அவர் கண்களுக்கு முன்பாக பட்டது. இதை இயேசு வாசித்து முடித்த உடனே அவர் என்ன சொன்னார்? இந்த வார்த்தை இன்றைய தினம் நிறைவேறியது. அவரை குறித்த சொன்ன வார்த்தையும் வாக்குத்தத்தமும் அவர் கண்களுக்கு முன்பாக வசனம் வந்தபோது வேதம் சொல்லுகிறது, நிறைவேறியது, முடிஞ்சது, இன்னைக்கு நிறைவேறிற்று. ஏன்? இயேசு வந்து நிற்கிறார். அவரை சொன்ன தீர்க்க தரிசன வாக்குத்தத்த வார்த்தை அவர் வாசிக்கிறார். அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, ஏறக்குறைய 740 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாசித்த வசனத்தை, இன்றைக்கு வாசித்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை கையில கொடுத்த போது வாசிக்கிறார். இன்னைக்கு நிறைவேறுகிறது. நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த இரவு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உங்களுக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்பாக தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினாலும், எத்தனை வருஷத்துக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு இதை செய்வேன் என்று சொல்லியிருந்தாலும், பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டு பேசியிருந்தாலும், வேதவசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டிருந்தாலும், தீர்க்க தரிசன வார்த்தை பிரசங்க மூலியமாய் வந்திருந்தாலும், ஆண்டவர் பேசியிருக்கிறார். இன்னும் நடக்கலையே இல்ல, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மீது இருந்து சொல்லுகிற வார்த்தை, இன்றைக்கு ஆவியானவர் என் மூலியமாய் உங்களோடு பேசுகிற வார்த்தை, இன்றைய தினம் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறியது உண்மை என்று வேதம் சொல்லுகிறது. உண்மையானா இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனமாற மனுப்புத்தர நல்ல. சொல்லி செய்யாதிருப்பாரோ, வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரோ? வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவர் தம் வார்த்தை அனுப்பினால் அது தம் காரியங்களை செய்துவிட்டு தான் திரும்பும் என்று போடப்படுகிறது. ஒரு வார்த்தையின் உறுப்பாகளை கீழே விழுகிறது இல்லை. அவர் சொன்னதுதான். சொன்னதுதான். உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறார்? ஆபிரகாம் சோர்ந்து போனார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல பாருங்க, ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து பலவீனப்பட்டு இருக்கிறார். கர்த்தர் வந்து பேசுறார், ஆபிரகாமே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருப்பேன். சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, ஆண்டவரே என்ன தருவி? என் வீட்டில் இருக்கிற எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனா இருக்கிறான், இவனா எனக்கு சுதந்திரவாளி சொல்றீங்க, எப்ப செய்வீங்க? ஆபிரகாம் வாக்குத்தத்தத்துல சோர்ந்து போனார். விடலையே கத்த, உன் பலவீன் எனக்கு தெரியும், 75 வயசுல கொடுத்த, இன்னும் நிறைவேறல, சோர்ந்துட்டியா? கவலைப்படாத, கையை பிடித்து கூடாரத்தை விட்டு வெளியே இணைத்து வானத்து நட்சத்திரங்களை பார்ப்பா, என்ன முடியுமா உன்னால? எண்ணிப்பார், இவ்வளவாய் உன் சந்ததி. கடலின் மணலை என்ன முடியுமா? எண்ணிப்பார், இவ்வளவாய் சந்ததி இருக்கும். வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கன்ஃபார்ம் பண்றார். அன்னைக்கு ஆபிரகாமுக்கு சொன்னதை செய்தது உண்மையானா, இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு என்னெல்லாம் சொன்னாரோ, தாமதம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? தாமதமாயிற்றேன்னு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற உண்மை உள்ளவராய் இருக்கிறார். சொந்து போகாதீங்க. தீர்க்க தரிசனத்தை நினைத்து ஐயோ இன்னும் நடக்கலே, ஒன்றும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்கள் மீது இறங்க போகிறது. நீங்க பலனடைய போகிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, இந்த வார்த்தை அபிஷேகம் வந்த போது முத வேலை என்ன தெரியுமா? சுவிசேஷமா. வாக்குத்தத்தத்தை நிறைவேறணுமா? சுவிசேஷம். நீங்க எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல 11 13 வசனம் வரை வாசித்து பாருங்க. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு, சபை பக்தி விருத்தி அடைகிறதற்கு, சுவிசேஷ வேலைக்காக இந்த 5 வித ஊழியங்கள். சபையின் சுவிசேஷ வேலைக்காக இந்த 5 ஊழியங்கள். என்ன ஊழியம்? அப்போஸ்தலர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள். 5 பேர். ஃபர்ஸ்ட் ஒரு சுவிசேஷம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் 5 அடக்கப்பட்டது தான் ஒரு சுவிசேஷம், 5 ஊழியம். அப்ப பிரதானம் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கர்த்தர் கொடுக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் சுவிசேஷ வேலையை செய்யணும், காயப்பட்டவர்களை குணப்படுத்தணும். நானே காயப்பட்டிருக்கேன் பிரதர் இல்ல, நீங்க உங்க வாக்குத்தத்தத்தை நிறைவேறணுமா? நீங்க இதை செய்யுங்க.
காயப்பட்டவர்களை குணப்படுத்துங்கள், சிறைப்பட்டிருக்கிறவர்களை மீட்டெடுங்கள், துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்லுங்கள். ஜனங்களை நீதியின் விருட்சங்களாக நாட்ட வேண்டும். நீங்க அதை செஞ்சிருக்கீங்களா? இந்த 62வது வருஷ கன்வென்ஷன்ல ஆவியான நம்ம பார்த்து கேட்கிறா, நீங்க இதை ஒரு நாளாவது செஞ்சிருக்கீங்களா? சுவிசேஷ பணி, ஏன் பாடு, ஏன் உபத்திரவம், எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன் இன்னும் நம்ம வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ளாம இருக்க தெரியுமா? ஏன் வாக்கு தத்தமும் தீர்க்க தரிசனம் நிறைவேறாம இருக்கு தெரியுமா? நம்ம இன்னும் ஆவியானவரை பெற்றதுக்கு பின்பாக செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கிறதுனால. ஏசப்பாவுக்காக இந்த சுவிசேஷ பணியை செய்திருக்கிறோமா? ஆறுதல் பட்டு ஆறுதல் இருக்கிறவர்கள் ஆறுதல் படுத்திருக்கீங்களா? சிறையிருப்பில் இருக்கிறவர்களை விடுதலை கொடுக்க நீங்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் சிறையிருப்பை மாற்றி இருக்கிறீங்களா? பாவத்தில், சாபத்தில், மதுபானத்தில், உபச்சாரத்தில், வேசித்தனத்தில் இந்த உலகம் சிறைப்பட்டிருக்கிற விடுவிக்கிறதற்கு செயல்பட்டு இருக்கிறீர்களா? நீதியின் விருட்சங்களாக அவர்களை ஸ்திரப்படுத்தி இருக்கீங்களா? ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கீங்களா? ஸ்ட்ராங் பண்ணணும். ஒரு தேவ பிள்ளை அபிஷேகம் பெற்றதுக்கு அப்புறம் அவங்க உங்களை நீங்க பலப்படுத்துறதுக்கு நீங்க நினைக்கிறீங்க. நீங்க இதை செஞ்சு பாருங்க, உங்க வாக்குத்தத்தத்தை அவர் பலப்படுத்தி நிறைவேற்றுவார். நம்ம ஒரு சின்ன சர்க்கிளை போட்டு அதுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு நம்ம வாழ்கிறதுனால தான் நம்மளால வெளியே வர முடியல. ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் வருகிறதற்கு முன்னாடி, வந்ததுக்கு பின்னாடி ஒரு தேவ மனிதனை உங்கள் முன்பாக இன்னைக்கு நான் நிறுத்த விரும்புகிறேன். இந்த கடைசி கால எழுப்புதலுக்காக தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம், ஆவியானவரை பெறதுக்கு முன்னாடி, ஆவியானவரை பெற்றதுக்கு பின்னாடி அவனுடைய கிரியை எப்படி இருந்தது பார்க்கலாமா? வேதத்தை நீங்க வாசித்து பார்த்தா ஆச்சரியமான ஒரு தேவனுடைய மனிதன் பேதுரு. அவரை வாசித்தா ரொம்ப ஆச்சரியம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த பேதுருவை குறித்து அவர் ஒரு மீன் பிடிக்கிறவர், ஒரு மீன் பிடித்து கொண்டிருக்கிற, நல்ல மீன் பிடிக்கிறதுல தேறினவராயிருந்த ஒரு தேவ மனிதன் அல்ல, அப்படிதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நல்ல மீனை பிடிச்சிக்கிட்டு நம்ம ஆள் இருந்த ஆளை கர்த்தர் மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் கர்த்தர் அவரை மாற்றினார். ஒரு பெரிய அசைவை கர்த்தர் அவர் மூலியமாய் உண்டாக்கினார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்க முடிகிறது. பாருங்களேன், இந்த பேதுரு வலைய அலசிட்டு இருக்கிறார். ரா முழுவதும் பிரயாசப்பட்டார், ரா முழுவதும் பிரயாசப்பட்டார். வலையில ஒண்ணு அகப்படலை. அவருக்கு தம் போட்டை கொஞ்சம் கொடுத்தார். போட்ல பிரசங்கம் பண்ணிக்கலாமா? டேக் இட் ஓ லார்ட், நீ எடுத்துக்கோங்க. இடம் என்னைக்கு கர்த்தருக்கு நீங்க கொடுக்குறீங்களோ, கர்த்தருக்கு என்னைக்கு இடம் கொடுக்குறீங்களோ, உடனே ஆண்டவர் நம் வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பித்து விடுவார். பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும்போது நம்ம அற்புதத்துக்கு நேராக நாம் போகிறோம். என்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக போகிறோமோ, அப்பொழுது தேவன் நமக்கு ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் செய்கிறவராய் இருக்கிறார். பேதுரு எப்படி ஒரு மீன் பிடிக்கிறவனாய் வலைகளை அலசி கொண்டிருக்கிறான், ரா முழுவதும் பிரயாசப்படுகிறான், ஆனாலும் ஒன்றும் பெற்றுக்கொள்ளல. ஆண்டவருக்கு ஒரு போட்டை அவர் பிரசங்கிக்கிறதற்கு இடம் கொடுத்த உடனே, இயேசுவுக்கு அவர் வாழ்க்கையில இடம் கொடுத்த போது 2 படகு அமலத்தக்கதாய், வலை கிளியத்தக்கதாக கர்த்தர் நிரப்பி, உன்னை நான் மீன்களை அல்ல மனுஷர்களை பிடிக்கிறவனாக்குறேன்னு சொல்லி இயேசு அவனை அழைத்து கொண்டு போகிறார். ஆனா நீங்க வேதத்தை வாசித்து பாருங்க, இந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அவருக்குள்ளே இல்லாதது நிமித்தம், நீங்க பாருங்க வேதத்தில் நான் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, பிசாசு ஆனவனுக்கு அந்த கொஞ்ச காலமே இருக்கிறபடியால் அவன் முழு பலத்தோட பிரயோகப்படுத்துகிறான். எவனை விழுங்கலாம் அப்படின்னு தான் வகை தேடி சுற்றி திரிகிறான். திருடன் திருடவும் கொள்ளும் அழிக்கும் என்று வேறொன்றுக்கு வரான். யோவான் 10:10, 1 பேதுரு 5:8, வெளிப்படுத்தினல் 12:12.
நீங்கள் பேதுருவை பாருங்களேன், மத்திய 16:22 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களான இயேசு கூட தான் போகிறார். ஆனால் இந்த பேதுருவிடத்தில் மற்ற சீஷர்களிடத்தில் இயேசு மனுஷகுமாரன் பாவிகள் கரத்தில் பிரதான ஆசாரியர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறார் என்று சொன்ன மாத்திரத்தில் வேதம் சொல்லுகிறது, பேதுரு இயேசுவை தனியாக அழைத்து கொண்டு போய் கடிந்து கொண்டார் என்று போடப்பட்டிருக்கிறது. இது உமக்கு சம்பவிக்க கூடாது, இது உமக்கு நடக்கக்கூடாது. இயேசு பேதுருக்கு பின்பாக திரும்பி பின்னாக போய் சாத்தானே என்று பேதுருவுக்குள் இருந்த பிசாசை கடிந்து கொண்டார். பிசாசுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. நம்ம இயேசு கூட டிராவல் பண்றது போல நீங்களும் கிறிஸ்தவர்களா இருக்கலாம், பைபிள் வாசிக்கலாம், சபைக்கு போகலாம். ஆனா எப்ப வேண்டுமானாலும் அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்களான்னு தான் சுற்றி தெரிவான். இயேசு கடிந்து கொண்டார். இரண்டாவது பாருங்க, யோவான் 18:10 வாசித்து பார்த்தால், வஸ்திரத்தை வித்தாவது ஒரு பட்டயத்தை வாங்கிக்கொண்டு இயேசு சொன்னது போல வாங்கி வச்சுக்கிட்டு மல்கூசு என்கிறவனுடைய ஒரு காதை வெட்டிட்டார் பாருங்க, ஆத்திரத்துல கெட்சமனே தோட்டத்துல. பிசாசு வந்தபோது இடம் கொடுத்த போது வேதம் சொல்லுகிறது அவனுக்கு சிந்தனை மாறியது. இரண்டாவது, இதுல மாம்சீக சுபாவம் வெளிப்படுகிறது, ஜென்ம சுபாவம், அந்த கோபம் வருது, வெட்டுறான் காதை. மூணாவது பாருங்க, மத்தேயு 26:72 74 வரைக்கும் இயேசுவை பிடித்து கொண்டு போகிறார்கள், பின்பாகவே போறாரு. போயிட்டு குளிர் காஞ்சி கொண்டிருக்கிறாரு. நீ அந்த மனுஷனை போல இருக்கிறைய, உன் பேச்சு நடவடிக்கை இல்லை. அவர் வாசல் மண்டம் அருகே வந்தபோது சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். இயேசுவா அவன் யார் என்று எனக்கு தெரியாது. இயேசுவை மறுதளித்தான். இயேசு மரித்து கல்லறையில வைச்சாச்சு, முடிஞ்சது, அவ்வளவுதான். என்னாச்சு? வேதத்தை வாசி பாருங்க. யோவான் 21:1-2 அவன் மீன் பிடிக்கும்படி போனார்கள். டோட்டலா மறுதளித்து போனான். இயேசு அவனுக்கும் ஒரு பாருங்க, ஒரு சின்ன பிசாசுக்கு இடம் கொடுக்கும் போது சிந்தனை மாறிடுது, ஜென்ம சுபாவம் வந்துருது, வாயில பொய் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான், பொய் வருது. நான்காவது, அவன் கிரியைகளிலேயே மறுதளித்தான். பழைய பாவம், பழைய தொழில், விட்டு வந்த காரியத்திற்கு களப்பள்ள கை வைத்த நீங்கள் திரும்பி பார்க்க கூடாது, எடுக்கக்கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது. அவன் திரும்பி பழைய காரியத்துக்கே போயிட்டான். சின்ன இடம் கொடுத்த போது. ஆனா அதே 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்தாவியானவருடைய வல்லமை அவனுக்குள்ளே வந்தபோது வேதத்தை பாருங்க. 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல சுவிசேஷத்தை மகிமையாய் பிரசங்கிக்கிறார். 61ஆம் அதிகாரம் 1 வசனத்துல சொன்னனே, கர்த்தருடைய ஆவியானவர் என் மீது இருந்தபோது சுவிசேஷம் வேலையை பேதுருங்க எழும்பின்னு செய்து பரிசுத்தாவின் வல்லமை இறங்கின உடனே பெந்தைக்கோஸ்தே அனுபவம் 2ஆம் அதிகாரத்தில் ஒருமனப்பட்டு ஏறக்குறைய 120 பேர் 10 நாளளவும் தேவ சமூகத்தில் காத்திருந்து உன்னத பல தரிப்பிக்கப்படுவரை காத்திருந்த போது அந்த வல்லமை இறங்கியது. பெற்ற பேதுரு, அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட பேதுரு, ஆவியானவர் உள்ள அப்படி அக்கினியா இருக்கிற பேதுரு எழும்பி நின்று சுவிசேஷத்தை தைரியமாய் பிரசங்கம். பயப்பட்ட மனுஷங்க, அப்படிதானுங்க போட்டிருக்கு பைபிள்ல. பயப்பட்டவர், அவரை பத்தி அப்படிதான் போட்டிருக்கிறது பேதுருவை குறித்து. தூரமாய் பின்பற்றினவர், ஐக்கியம் சரியில்லாத இடத்துல உட்கார்ந்தவர், பயம், அவசரம், பின்மாற்றம், பொய், மறுதளித்தார், ஜென்ம சுபாவம், சிந்தனை மாறிட்டு. யோசித்து பார்த்தா ஆச்சரியம். ஆனா வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே அவருடைய சூழ்நிலையே டோட்டலா மாறிடுச்சு பாருங்க. எப்படிப்பட்ட மகிமை அவருக்குள்ள விளங்கி வெளிப்பட்டுருச்சு பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசித்து பாருங்க. பொண்ணு வெள்ளி என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே
சிறைப்பட்டிருக்கிறவர்களுக்கு விடுதலை, ஆறுதல். தலையே போன 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலும் தலையே போனாலும் பரவாயில்லப்பா, பலப்படுத்துறான், ஸ்திரப்படுத்துறார். 5ஆம் அதிகாரத்தில் சபையில் ஒரு தவறு நடக்கும் போது அந்த பரிசுத்த ஆவியானவர் இருந்தது நிமித்தம் அங்க பாருங்க கண்டிக்கிறார். அனனியா சப்பிரால் செத்து விழுகிறார்கள். ஜனங்களை சரியாப்படுத்தி ஸ்திரப்படுத்துகிறார் நீதியினாலே. 6ஆம் அதிகாரத்தில் அழைப்பை கொடுத்து சரி செய்கிறார். பந்தி விசாரிக்கிறது யாரு, ஜெபிக்கிறது யாரு, நாங்க எந்த ஊழியம் செய்யணும், யார் எந்தெந்த ஊழியம் செய்யணும். ஆவியானவர். சபை பக்தி உரித்தி அடையுது, ஆறுதல் பெறுது. 10ஆம் அதிகாரத்தில் பெரிய தரிசனத்தை பெறுகிறார். 12ஆம் அதிகாரம் சிறைச்சாலைக்குள்ள இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் வல்லமை பெற்றதுனால தூங்கிட்டு இருக்கிறார் பாருங்க. பயம் இல்லை. ஆனா பிஃபோர் ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவருக்கு முன்பாக அவருக்கு எப்படி இருந்தது? பயம், நடுக்கம், பின்மாற்றம், ஜென்ம சுபாவம், சிந்தனையில மாற்றம், பொய், மாம்சம் எல்லாம் அவசரம். ஆவியான வந்தவன டோட்டல் அவருடைய லைஃபே கர்த்தர் மாற்றினார் என்று வேதம் அங்கே அழகாய் நமக்கு சாட்சி கொடுக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இந்த ஆவியானவரை நீங்க பெற்றுக்கொள்ளுகிறது எப்படி? இந்த ஆவியானவரை நீங்க பெற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்கும், எப்படி வரும்? அப்போஸ்தலர் 5:32 வாசித்து பார்த்தீங்கன்னா, கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். வேதம் சொல்லுகிறது கீழ்ப்படுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர். 2வது அதே அதிகாரத்தில் விசுவாசிக்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர், ஜீவ தண்ணீர் உள்ள தண்ணீரை பெற்றுக்கொள்வீர்கள். விசுவாசிக்கிறவர்களுக்கு. லூக்கா 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர். ஜெபம் பண்ணணும். அதே பகுதியில் சொல்லுகிற மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் எடுத்தால் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அப்போ ஒரு கீழ்ப்படிதல் நமக்கு வருமானால், ஒரு தேவன் மீது ஒரு பெரிய விசுவாசம், நம்பிக்கை, மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பிரமாணத்தை கை கொள்ளும் போது, கர்த்தரிடத்துல வேண்டிக் கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவர். இது அப்போஸ்தலர் நாட்கள்ல பேதுருக்குள்ள நடந்தது. மனம் திரும்பி மனங்கசந்து அழுதா, ஒரு பெரிய மனமாற்றம் அவருக்குள்ள வந்தது. அறிக்கை பண்ணினார், இயேசுவை விசுவாசிச்சார், கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்கு கீழ்ப்படிந்து உன்னத பலன் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் காத்துட்டு இருந்து 10 நாள் வேண்டிக் கொண்டார். அதனாலதான் ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ஒருவேளை நீங்க சொல்லலாம், பிரதர் எனக்கு இன்னும் பரிசுத்த ஆவியானவர் இல்லை. நீங்க எவ்வளவு ஜெபிக்கிறீர்கள், எவ்வளவு பாவ மன்னிப்பை ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரை பாவத்தை அறிக்கை பண்ணி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா? கீழ்ப்படிதலுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா? வாக்குத்தத்த பெரும் வரைக்கும் தேவ சமூகத்தில் கீழ்ப்படிந்து தேவ சமூகத்தில் காத்து கொண்டிருக்கிறீர்களா? விசுவாசிங்க, முதல்ல விசுவாசிங்க. எனக்கு தருவார், என்னை ஊற்றுவார், என்னை நிரப்புவார், இந்த உலகத்தில் நான் சாட்சியா வாழுவேன் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை உங்களுக்குள்ள வரட்டும். ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்க. தாகம் உள்ளவன் மீது, வறண்ட நிலத்தின் மீது ஆவி, தாகமுள்ளவன் மீது தண்ணி, வறண்ட நிலத்தின் மீது ஆறுகள், சந்ததி மேலும் சந்தாதனத்தின் மேலும் ஆசீர்வாதம். வறண்டு தாகத்தோட தாய்த்து இருக்கணும், அப்படியே ஆசையா இருக்கணும், தாகமா இருக்கணும். ஒரு விளையாடிட்டு தாகம் எடுக்குமே, அதை போல தேவ சமூகத்தில் இருந்தா ஆண்டவர் சொல்கிற தாகம் உள்ளவனுக்கும் வறண்டு போயிருக்கிறவனுக்கும் பரிசுத்தாவின் வல்லமை சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறார். கர்த்தர் செய்வார். கண்டிப்பா உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் ஊற்றுவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஆவியானவர் வந்தா ஆசீர்வாதம் வந்துடும்.
ஆதியாகமம் 49:25 பாருங்க, யோசேப்பை யாக்கோபு ஆசீர்வதிக்கும் போது சொல்லுகிறார், வானத்தின் ஆசீர்வாதமும் தாள ஆவிக்குரிய ஆசீர்வாதமும். அங்கே அபிஷேகம் இருக்கிறது, ஆசீர்வாதம். ஆமா, அபிஷேகம் ஒரு ஆசீர்வாதம், ஆவியானவர் ஒரு ஆசீர்வாதம், வானத்துக்கு ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம். ரெண்டு ஆசீர்வாதம் இணைஞ்சு நமக்கு வேணும். நம்ம உலக ஆசீர்வாதத்துக்கே பின்னாடி ஓடிடக்கூடாது. வானத்தின் ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், வேர்ல்ட்லி பிளெஸிங்கையும் கத்த தரார், பரிசுத்த ஆவியானுடைய உன்னத பரலோக ஆசீர்வாதத்தையும் கத்த கொடுக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. எபேசியர் 1:3 வாசித்து பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் சகல விதமான ஆசீர்வாதங்கள் அபிஷேகத்தை ஊற்றும் போது. ஆமென் சொல்லுங்களே. உன்னதங்களில் அந்த அபிஷேகத்தை கத்தர் ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. சகரியா 12:10 வாசித்தா, கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் நான் ஊற்றுவேன். ஆமென். கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி. விண்ணப்பத்தின் ஆவின்னு என்ன தெரியுமா? தொடர்ந்து ஜெபிச்சுட்டே இருப்போம். கிருபையின் ஆவின்னு என்ன தெரியுமா? நம்ம வாஞ்சிக்கிறத செயல்பட வைக்கிறது தான் இந்த கிருபையின் ஆவி. நீங்கள் என் மூலியமா அற்புதம் நடக்கணும், என் மூலியமா இப்படி பிரசங்கம், என் மூலியம் பாடல், என் மூலியம் ஆராதனை, என் மூலியமா இப்படியெல்லாம் செயல்படணும் நீங்கள் வாஞ்சிக்கிறீங்கல்ல, அது கிரியைகளில் செயல்படுகிறதற்கு வேண்டியது அந்த கிருபையின் ஆவி. விண்ணப்பத்தின் ஆவியும் கிருபையின் ஆவியும் நான் ஊற்றுவேங்கிறாரு. ஆவியானோட்ட கேளுங்க. 62வது கன்வென்ஷன்ல எனக்கு ஆண்டவர் என்ன ஊற்றுங்கப்பா, பரிசுத்தாவின் வல்லமையினால என்ன நிரப்புங்க. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், I can do all things through Christ who strengthened me. Christ, one who anointed. அபிஷேகம் பண்ணப்பட்டவராலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உலகத்தை, மாம்சத்தை, பிசாசை எதிர்க்க ஜெயிக்க கர்த்தர் எங்களுக்கு பலன் தருவார். எப்ப தெரியுமா? பரிசுத்த ஆவி. ஆவியானவர் இல்லாத போதுதான் பேதுருக்குள்ள பல காரியம் வெளிப்பட்டது. ஆவியானவர் வந்த போதோ டோட்டல் ட்ரெமெண்டஸ் சேஞ்சஸ். கிரகிக்க கூட முடியல பாருங்க. படிக்காத பேதுரு, நாலேஜ் இல்லாத பேதுரு, அறிவாளிகளுக்கும் விருத்த சேதனம் உள்ள யூதர்களுக்காக பிரதான அப்போஸ்தலனா கர்த்தர் தெரிந்து கொண்டார். படிப்பை வச்சல்ல, அபிஷேகத்தை வச்சு. படிப்பை வச்சு, உலக அறிவை வச்சல்ல, அழைப்பை வச்சு. அதை வைத்து தான் கர்த்தர் கொண்டு போனார். ஆனால் படித்த பவுல, நல்ல நாலேஜ் உள்ள பவுல, படிக்காத ஒன்றுமறியாத புறஜாதிகளுக்கு கர்த்தர் அப்போஸ்தலனா கொண்டு போனார். உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை தெரிந்து கொள்கிறவர், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை தெரிந்து கொள்கிறவர், பலவானை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளையும் உலகத்தில் இழிவானவைகளையும் தெரிந்து கொள்கிறவர். யோசித்து பார்த்தீங்களா? நான் முன்னாடி பிரசங்கம் பண்ணுறேன், எனக்குலாம் ஒரு நாலேஜே கிடையாது. கிருபை. பைபிள் காலேஜ் போனேன்னு நினைக்கிறீங்களா? கிருபை. என்னைக்கு ஆவியானவரை கேட்டனோ, இன்னைக்கு கேட்க போறீங்க. இந்த கடைசி கால எழுப்புதலுக்கு தேவையான அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை நீங்க கேட்க போறீங்க. ஆமே. கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி, தாகத்தோட நம்ம சுபாவம் மாறும். நம்முடைய ஜென்ம சுபாவம் மாறும், நம்ம பேச்சு மாறும், நம்ம நடக்க மாறும். என் வாழ்க்கையில் பாருங்க, ஆரம்பத்தில் இந்த ஊழியத்தில் இப்போ இருக்கிற ஊழியத்தையும் பாருங்க, ஜெபம் பண்ணி ஆவியானவரை பெற்று கேட்டு கேட்டு பெற்று பெற்று ஒவ்வொரு நாள் இன்னைக்கு வரைக்கும் போராடி இன்னும் நான் மாறிக்கொண்டே இருக்கிறேன். இன்னும் நெருங்க நெருங்க கர்த்தர் இடத்துல நெருங்க நெருங்க கர்த்தர் நம்மளை மாத்திக்கிட்டே இருப்பா. எல்லாம் மாறும். உள்ள மாறும், வெளியே மாறும், ட்ரெஸ்ஸில் மாறும், பேச்சில் மாறும், நடக்கையில் மாறும். எல்லாவற்றிலும் மாற்றம் வரும்போது தான் எழுப்புதல் வரும். தைரியமா தாகம் உள்ளவன் மீது வறண்ட நிலத்தை போல, விடாய்த்த ஆத்துமாவை போல ஆண்டவர்ட்ட கேளுங்க. கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி சேர்ந்த ஆசீர்வாதத்தையும் தருவார். ஆசீர்வாதத்தை கேட்காதீங்க, ஆவியானவரை கேளுங்க. பரிசுத்த ஆவி வல்லமை. கண்களை மூடுவோமா?
நல்ல பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நாளில் உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இருக்கிற இடங்களில் நீங்கள் முழங்கள் படியிட்டுக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வல்லமை இந்த இரவு இறங்குவதாக. ஆண்டவர் இந்த கடைசி காலத்துக்கு தேவையான அந்த அபிஷேகம், அந்த வல்லமை, பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலை இன்றைக்கு எங்களுக்கு தருவீராக. வாஞ்சையோடு கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, இந்த இரவு வேளை இந்த 62வது பாரத பள்ளி கன்வென்ஷன்ல ஆவியானவர் சபைகளின் மீது இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஊற்றப்படுவாராக. தாகத்தோடு கேளுங்க, ஜபத்தோடு கேளுங்க. வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு தான் ஆவியானவர், பாவத்தை அறிக்கை பண்ணுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர், கீழ்ப்படுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர், தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர். ஜெபம் பண்ணுங்க, கேளுங்க, ஆண்டவரேன்னு கேளுங்க, கூப்பிடுங்க அப்பாவை, என்ன ஒரு விஷயம் நிரப்புங்கன்னு சொல்லுங்க. நீங்க வாயை திறந்து திறந்து ஆண்டவரேன்னு கேட்க கேட்க உங்க வாய்களை கர்த்தர் நன்மையினால் நிரப்புவேன்னு சொன்னாரு. உன் வாயை விரிவாய் தர, அதை நான் நன்மையினாலே ஆவியினாலே நிரப்புவேன் சொன்னவ. வந்து வந்து போகிறவர் அல்ல, உங்களோடு நிரந்தரமாய் உங்களுக்குள்ளே தங்கியிருக்கிற அந்த ஆவியானவர் இந்த நாளிலே ஊற்றப்பட போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நிரப்பும். வாஞ்சை உள்ள, தாகத்தோடு வறண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவை இந்த இரவு நிரப்புவீராக. ஆண்டவரை, பிசாசை எதிர்க்க, உலகத்தை எதிர்க்க, மாம்சத்தை எதிர்க்க ஆவியானுடைய அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. நிரப்பட்டும், நிரப்பட்டும். எல்லா போராட்டங்களை மேற்கொள்ள, இந்த உலகத்தில் வருகிற பாவ சோதனைகளை மேற்கொள்ள, சவால் விட்டு ஒரு ஜீவியம் ஜீவிக்க ஆவியானவர் துணை தேவை. இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகளை நிரப்போ. யாரெல்லாம் இன்றைக்கு கேட்கிறார்களோ நிரப்பப்படுவார்களாக. பழைய ஏற்பாட்டு நாட்களில், கடந்த காலங்களில் வந்த எழுப்புதல் எல்லாம் இந்த ஆவியானவர் மூலியமாய் வந்த எழுப்புதல் அல்லவா? அந்த எழுப்புதலை மீண்டும் நாங்கள் வாஞ்சிக்கிறோம். எங்க தேசத்துக்கு தருவீராக. அந்த உலக தலைவனை எழுப்புதலை எங்கள் மூலியமாய் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, எங்களை பயன்படுத்துன்னு சொல்லுங்க. நான் எழும்பி நீ சுவிசேஷ வேலையை செய்வேன். சிறுமைப்பட்டவர்களுக்கு நான் சுவிசேஷத்தை சொல்லுவேன். சிறைப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குவேன். கட்டுண்டவர்களை நான் ஆண்டவரை விடுவிப்பேன். ஆறுதல் கொடுப்பேன்பா. நீதியில் அவர்களை சிறப்படுத்துவேன். ஆண்டவரே, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை நிரப்புவாராக, நிரப்புவாராக. தகப்பனே, ஆசீர்வதிங்க. ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாக்குத்தத்தங்கள் இன்னைக்கு நிறைவேறியது. உம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறியது. என்னென்ன ஆசீர்வாதத்துக்காக நீங்க வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களோ இன்றைக்கு இரவு நீ நிறைவேற்றி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கலங்காதீங்க, பயப்படாதீங்க. அவர் பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல. அவர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாதவர். இன்றைக்கு நிறைவேற்றுகிறார். நிறைவேறிட்டு விசுவாசிங்க. விசுவாசிக்கிறவர்களுக்கு அபிஷேகம், விசுவாசிக்கிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் உரித்தாகும். பிள்ளைகள் ஒவ்வொருவரை நான் ஆசீர்வதிக்கிறேன். அந்த பரிசுத்தாவின் வல்லமை நான் நிரப்புவீராக. பிள்ளைகளுடைய மன பாரங்கள், துக்கங்கள்லாம் இந்த இரவு மாறுவதாக, அற்புத அடையாளங்கள் நடப்பதாக. இந்த கூட்டத்தை பொறுப்பெடுத்து நடத்துகிற அருமையான பெசில் பிரதர் குடும்பத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் நல்லருமை பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் அன்போடு அழைத்த அருமையான பிரதருக்காக, குடும்பத்துக்காக கர்த்தருக்கு மீண்டும் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு சதா காலம் இருப்பாராக. தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தருடைய ஆவியானவரை வாஞ்சிப்போம், எழுப்புதலை பார்ப்போம். ஆமென். ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆக்கிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாக்கிய கடவுளின் அன்பும், தூய ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென்.